தேவன் ஒருவர் நம்மை வழிநடத்தவில்லை என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட முடியாது. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை என்ன தெரியுமா? அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் என் ஜனமாக இருக்கிறபடினாலே, நான் உங்கள் மேலே அன்பு வைத்ததினாலே, நான் உங்கள் மேலே கிருபையாக இருக்கிறதுனால நான் உங்களை புதுப்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களால் நல்லா தெரிஞ்சுக்க பார்க்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியான விதத்தில் நல்லா போச்சுன்னா வைங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். தேவனை குறித்த அறிவு பெருகும் போது, தேவனை குறித்து அவர் யார் எப்படிப்பட்டவர் என்பது விளங்கும் போது நம்முடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக தான் மாறுது பாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல சீர்குலைந்து இருக்குது, எந்த இடத்துல பழுதாக இருக்கிறது, எந்த இடத்துல முடியாத தன்மைகள் இருக்கிறது, எந்த இடத்துல இனிமேல் ஆகவே ஆகாதுன்னு தன்மை இருக்குது, நான் சொல்றேன், கர்த்தர் எல்லாவற்றையும் சீரமைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை மீண்டும் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் மத்தியிலே மீண்டுமாக வருவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்று நினைக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஊழியத்தை கர்த்தர் அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையான நல்ல போதகரை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே நல்ல வார்த்தையை நல்ல வளரக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறது. ஸோ தொடர்ந்து உங்களுக்காக, உங்களுடைய ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தரை உங்களை அதிகமாக இன்னும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓகே, நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கடந்து செல்வோம். இந்த நாளில் கூட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். என்ன அப்படின்னா, மீண்டும் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், மீண்டும் கட்டுகிற தேவன். எல்லாம் சொல்லுங்கள், மீண்டும் கட்டுகிற தேவன். த காட் ஹூ ரீபில்ட்ஸ். ஆமென். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். நிறைய பேருக்கு இது சொல்லும் போது ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆல்ரெடி நல்லா தாங்க இருக்கிறேன், அப்புறம் என்னங்க கட்டுறது? நல்லா கவனிங்க. ஒரு வீடு கட்டியிருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ அது பல வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் ஒரு வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை ஏதாச்சும் கட்டினதில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுருவீங்களா, இல்லை சரி பண்ணணும்னு நினைப்பீங்களா? எப்படி சரி பண்ணணும்னு நினைப்பீங்க? அதுக்கான ஒரு இன்ஜினியர் தேடுவோம் இல்லைங்களா? இன்ஜினியர் தேடி நம்ம கட்டுவோம் இல்லைங்களா? ஆனால் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்ன இருந்த நம்ம போட்ட அந்த காங்கிரீட்டை விட இப்போ கொஞ்சம் ஹெவியாக போடுவோம் இல்லைங்களா? அப்படின்னா என்ன, முன்ன இருந்த பலத்தை விட இன்னும் கொஞ்சம் பலன் அதிகரிக்குது. அதுக்கு விளங்குதுங்களா? எத்தனை பேருக்கு விளங்குதுங்குது இல்லைங்களா? ஒரு பில்டிங் கட்டும்போதே நம்ம கட்டிடுறோம், ஆனால் இதில் ஒரு பிரச்சனை வரும்போது அது என்ன பண்ணுறோம், நம்ம சரி செய்யணும்னு நினைக்கிறோம். அப்போ அதே போல் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் எல்லாவற்றையும் சரி செய்யும்படியாக விரும்புகிறார் இல்லைங்களா? சில நேரத்தில் நம்ம மனிதர்கள் இல்லைங்களா, சில நேரத்தில் சோர்ந்து போயிடுறோம், சில நேரத்தில் பிரச்சனைகளை பார்த்து நம்ம கவலைப்படுறோம், சில நேரத்தில் சில வியாதியை பார்த்து ஏன் இந்த வியாதி எனக்கு வந்துச்சு நம்ம சோர்ந்து போயிடுறோம், சில நேரத்தில் நம்மளால் பைபிள் படிக்க முடியறதில்ல, தேவ சமூகத்துக்கு போக முடியறதில்ல. ஏதாவது ஒரு விஷயம் பாருங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? சில நேரத்தில் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்தியா, நீ இப்படி ஆகிட்ட பார்த்தியா, வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு பார்த்தியா, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது என்ன ஆயிடுச்சு உனக்கு, பெருசாக என்ன நடந்துருச்சு உனக்கு. சில நேரத்தில் நம்மளே கொஸ்டின் கேட்டுக்குவோம். எத்தனை பேருக்கு வழங்குது நான் பேசுகிறது இல்லைங்களா? நம்ம சில நேரத்தில் கேள்வி கேட்குறோம். எத்தனை பேருக்கு தெரியுங்க, நம்ம சரீரமே நமக்கு விரோதமாக இருக்குது சில நேரத்தில் இல்லைங்களா? ஏன்னா ரோமர் நிருபத்தில் சொல்கிறார் இல்லைங்களா, மாம்ச சிந்தை என்னவா இருக்குதுங்களா, மரணம். அப்போது என்ன பண்ண, உலகத்தில் இருக்கிறதுனால ஒரு நாளும் இந்த மாமிசம் கிட்ட பேசிகிட்டே இருக்குது. எத்தனை பேருக்கு வழங்குதுங்க இல்லைங்களா? இந்த மாம்சம் பேசுது, என் சிந்தை பேசுது, சில நேரத்தில் என்னை கூட இருக்கிறவங்க பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? சில அவிசுவாசமான வார்த்தைகள், சில தேவையில்லாத காரியங்களை பேசி என்ன பண்ணுறாங்க, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை தளரச் செய்கிறாங்க கொஞ்சம். அப்போ அந்த விசுவாசத்தை எப்படி திருப்பி நான் கொண்டு வர்றது? இப்போ அதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் அவசியமாக இருக்குது இல்லைங்களா? இப்போ அதுதான் சொல்கிறாரு, நான் மீண்டும் கட்டுகிற தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த காலையில் சொல்கிறேன் பாருங்கள், இங்கே இருக்கிறவங்க சொல்கிறேன், ஆன்லைனில் பார்க்குறவங்களும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன், தேவன் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை கட்டி சரிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எப்படிங்க இல்லைங்களா? எப்படி ஒரு காரியம் சேதமாயிடுச்சு அப்படின்னா அப்படியே விட்டுறது கிடையாது, அது எப்படியோ சரிப்படுத்தோன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். மொபைல் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, நீங்கள் கடையில் கொடுக்குறீங்க, கடையில் கொடுத்து அந்த பிரச்சனை மட்டும்தான் சொல்கிறீங்க, இந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான், சரி ஒரு நாள் கழித்து வாங்க சரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஒரு நாள் கழித்து போகும்போது நீங்கள் முதல்ல ஃபோனை எப்படி வாங்கினீங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பான் இல்லைங்களா? இப்போ நீங்கள் நினச்சதை விட இன்னும் கொஞ்சம் அது வேறு மாதிரி இருக்கும்.
நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க, அவன் அடிஷனல் 2-3 விஷயத்தை சேர்த்து செஞ்சுருப்பான். அப்போ யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அப்போது ஒரு ஃபோனையே இந்த அளவுக்கு சரி பண்ண முடியுது, ஒரு வீட்டையே இந்த அளவுக்கு சரி பண்ண முடியுதுன்னா, உங்களையும் என்னை படைத்த தேவன் நம்மளை எந்த அளவுக்கு அவர் சரி பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையை. அல்லேலூயா. பாருங்கள், இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கலாம் இல்லைங்களா? இப்போது போதகராக இருக்கிற எங்களுக்கு சில கேள்விகள் வருது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அதை எல்லாவற்றையும் தாண்டி தேவன் மீண்டுமாக என்னை கட்டி பழைய நிலைமைக்கு என்னை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி அதை குறித்து நீங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள். அவர் மீண்டும் கட்டுகிற தேவனாக இருக்கார். அப்படின்னா என்ன? சீரமைக்கிறார் இல்லைங்களா? என்ன பண்ணுறாருங்க? அவர் சீரமைக்கிறார். என் வாழ்க்கையை நல்ல ஒரு பாதைக்கு போகும்படியாக அவர் சீரமைத்து கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அழிந்து போன காரியங்களை, சேதமடைந்த காரியங்களை, பலவீனமடைந்த காரியங்களை என்ன பண்ணுறாருன்னா அவர் திருப்பி ரீபில்டு பண்ணுறாரு இல்லைங்களா? அவர் என்ன பண்ணுறாருங்க? ரீபில்டு பண்ணுறாரு. வண்டி எப்படி 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒன்று சர்வீஸ் விடுறோமோ, அது அந்த விடும்போது தான் என்ன ஆகுது, அது ஆயிலெல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி என்ன பண்ணுறாங்க, வண்டியை திருப்பி சரி பண்ணி கொடுக்குறாங்க நல்லபடியாக. அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவன் ரொம்ப அவசியமாக இருக்கிறார். வார்த்தை ரொம்ப அவசியமாக இருக்குது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டிய எல்லா காரியத்தையும் கொடுக்கிற காரியமாக இருக்கிறது இல்லைங்களா? சரி, அப்போது என்ன சொல்ல வர்றாரு, என் வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளெல்லாம் உடைந்து போயிருக்கிறதோ, எந்தெந்த பகுதிகளெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ, ஒருவேளை நீங்களே சில காரியங்களை முடிவெடுத்திருக்கலாம். இனிமேல் இது ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை பிரதர், வாய்ப்பே இல்லை பிரதர், அவங்க சொல்லிட்டாங்க பிரதர், எங்கள் சுற்றி இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஏங்க கர்த்தர் என்ன சொன்னார் அதை கொஞ்சம் பார்க்கலாமா இல்லைங்களா? கர்த்தர் என்ன சொல்கிறாரு இல்லைங்களா? நம்மளுக்கு நாமே முடிவெடுத்துடுறோம் இல்லைங்களா? நம்ம பயங்கர சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் படிக்காத படிப்பா, நான் பார்க்காத ஆட்களா, நான் PhD ஹோல்டர் தெரியுமா, எனக்கெல்லாம் தெரியும். இல்லை, நான் சொல்கிறேன், நம்முடைய 50 மேற்பட்ட ஒரு காரியம் இந்த பூமியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படவில்லை என்றால் அந்த வாழ்க்கை கட்டப்பட முடியாது. ஆமென். சரி, இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, எரேமியா வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். அதாவது எரேமியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தர் அவர் மூலியமாக இந்த ஜனங்களுக்கு பேசுகிறார், இஸ்ரேல் ஜனங்களுக்கு பேசுகிறார். அந்த காரியத்தை குறித்து காண்பிக்க விரும்புகிறேன். 2வது ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். 3வது நெகேமியா. இந்த 3 பேருக்குமே ஒரு பெரிய தொடர்பு என்ன அப்படின்னா, கட்டப்படுவீர்கள்ங்கிற வார்த்தையை திரும்பி திரும்பி ஆண்டவர் கொண்டு வந்துட்டே இருப்பார் இல்லைங்களா? சரி, நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். முதல்ல எரேமியா புத்தகத்தை பார்க்கலாம். இந்த 3 காரியங்கள்லேருந்து 3 விஷயங்கள் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். உங்களுக்கும் சரி, சபைக்கும் சரி, எல்லாருக்கும் ஒரு பொருந்தக்கூடிய, இன்றைக்கு எனக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறது. எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 4 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்கள். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 31வது அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாக்கியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவரின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். பாருங்க, இங்கே எரேமியா தீர்க்கதரிசி பேசுகிறார் இல்லைங்களா? அவங்க பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிறாங்க இப்போ 70 வருஷம். இப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலியமாக ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய சில வசனங்களை கொடுக்கிறார், சில வார்த்தைகளை கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த அதிகாரம் ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். நான் சில வசனங்களை தான் வாட்சேன், ஏன்னா நேரம் இல்லாதனால. நீங்கள் முழு அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாட்சி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி வாட்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தேவன் எப்படிப்பட்டவர் எல்லாத்தையும் பேசுவார். ஆனால் 30லிருந்து 33 வரைக்கும் இந்த காரியத்தெல்லாம் சொல்லிட்டு வருவார். ஆனால் இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் வேற மாதிரி கொண்டு வருவார் இல்லைங்களா? இதை குறித்து நான் சில காரியங்களுக்கு நான் விளக்க போகிறேன். இப்போ பாருங்களேன், அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் யாரார் பாருங்களா? நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், தேவன் ஒருவர் இந்த பூமி நம்மை வழி நடத்தவில்லை என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட முடியாது இல்லைங்களா? இப்போ பாருங்கள், அதான் சொல்கிறாரு அக்காலத்தில் அப்படின்னா அந்த நாட்களில், அந்த சிறையிருப்பின் நாட்களில் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாக இருப்பேன். ஏன்னா இவர்கள் பாருங்கள், கர்த்தர் எங்கிருந்து எடுக்கிறாருன்னா, இந்த ஜனங்க எங்கிருந்து வந்தாங்க
இல்லைங்களா? எங்கே இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, நான் எப்படி வழிநடத்தி கொண்டு வந்தேன், அதெல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு வராரு, ஞாபகப்படுத்தி காண்பிக்கிறாரு. அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்போ இங்கே கொஞ்சம் உங்கள் மனதை கொஞ்சம் அப்படியே நீங்கள் யாத்திராம புஸ்தகத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அங்கே சொல்லுவார் ஆண்டவர், அவர்கள் கூக்குரலை கேட்டு என்ன பண்ணுறாரு, விடுவிக்கிறாரு. என் ஜனங்கள் இங்கே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி என்ன ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது விடுதலை ஆக்கணும்னு விரும்புகிறாரு. அதற்கு தான் கர்த்தர் மோசையை தெரிந்து கொள்கிறார். அங்கே 430 வருஷம் அடிமைகளாக இருக்கிறாங்க, அந்த அடிமைத்தனத்தை மாற்ற விரும்புகிறார். இல்லைங்களா? இப்போ அங்கிருந்து கர்த்தர் அங்கேயே சொல்லிட்டாரு, நீங்கள் என் ஜனமாக இருப்பீங்க. கர்த்தர் ஏன் அப்படின்னா இது அவர்களுடைய ஜனமாக இருக்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஜனமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ என்னை கர்த்தர் கட்டுகிறார் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், பெரிய ஸ்ட்ராங்கான ரீசன் என்ன பிரதர்? இந்த கோர்ட்லாம் பார்த்துருக்குறீங்களா? இந்த கோர்ட்டில் வாதாடுவாங்க இல்லைங்களா? இப்போ அவர் தான் தவறு செஞ்சுருக்கிறாங்க, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஏதாவது இருக்குதா பிரதர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார், ஒரே ஒரு சாட்சி எடுத்து காண்பிப்பார். இதை விட ஸ்ட்ராங்கான காரியம் எதுவுமே இல்லை ஆனர் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா? இப்போ என்ன, இதை விட நிரூபிக்க வேறு ஆதாரம் இல்லைன்னு அதை நான் சொல்லுவார் இல்லைங்களா? அதே போல தான் உங்களையும் என்னை படைத்த தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்கள் தேவனாக இருக்கிறேன் கர்த்தர் சொல்கிறாரு இல்லைங்களா? இங்கே ஆரம்பிக்கும் போது அதான் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாக இருப்பேன். ஏதோ அவர்களுக்கு மாத்திரம் சொல்லல, உங்களுக்கு மாத்திரம் சொல்லல, நம்முடைய வம்சங்களுக்கு எல்லாம் தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன தேவன் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அவர் சொல்கிறாரு, அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆரம்பிக்கும் போதே பயங்கரமாக ஆரம்பிக்கிறாரு. அவர்கள் யாராக இருக்கிறாங்க, என்னவா இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு என்ன மாதிரி பார்க்குறேன், என்ன மாதிரி செய்கிறேன். சில நேரத்தில் நான் சொல்கிறேன் இல்லைங்களா? அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில பிரச்சனைகளை பார்த்து, ஐயோ கர்த்தர் கை விட்டுட்டாருங்களா, அவ்வளோதான் போயிடுச்சிங்களா அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் அப்படி நினைக்கிறதே கிடையாது ஒரு நாளும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் அப்படி நினைக்கிறது கிடையாது. நாம் சில நேரத்தில் நினைப்போம், ஐயோ இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சே, இது இப்படி செஞ்சுருக்கலாமோ, அப்படி செஞ்சுருக்கலாமோன்னு சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன்ப்பா, நீ என் ஜனமாக இருக்கிற, நீ என் பிள்ளையாக இருக்கிற, என்னுடைய எல்லாவற்றிலும் நான் உனக்கு முன்னுரிமை கொடுத்து வைத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு இல்லைங்களா? இப்போ பாருங்களேன், இன்னும் வெளியே வரல, ஆனால் கர்த்தருக்கு பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படியே வாசிட்டு வாங்களேன். 2வது வசனம் சொல்கிறாரு, பட்டயத்திற்கு தப்பி. இந்த பட்டயங்கிறது எனக்குன்னா ஒரு நியாய தீர்ப்பை காண்பிக்குது பாருங்க. மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இந்த இரக்கம் பெற்றதுங்கிற வார்த்தை தமிழில் வருது, ஆனால் நீங்கள் ஆங்கில NKJV பைபிளில் வாட்சி பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் கிரேஸ் அப்படின்னு வரும். அப்படின்னா அவர்கள் கிருபையின் ஜனங்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவள் என்ன ஜனங்களாக இருக்கிறார்களா? கிருபையை பெற்ற ஜனங்களாக இருக்கிறார்கள். ஏமேன். அப்போ சொல்கிறாரு, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். திரும்பி பாருங்களேன், கர்த்தர் சொல்கிறார். இதில் யார் சொல்கிறாருங்க? கர்த்தரே சொல்கிறாரு. அப்போ இந்த காலை வேளையில் சொல்கிறேன், கர்த்தர் தான் உங்களை என்ன பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நான் உங்கள் தேவனாக இருக்கிறேன், நீங்கள் இடத்தில் கிருபை பெற்றிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். ஹல்லேலூயா. 3வது வசனத்தில் வாங்களேன். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். இங்கே இந்த முக்கியமான ஒரு வசனம் இது. ஆதம் அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன். இங்கே சொல்கிறார் பாருங்க, காருண்யத்தால் என்ன பண்ணாரா கர்த்தர்? இழுத்து கொள்கிறார். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன். அப்போது நான் சொல்கிறேன், இதை விட தேவன் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கட்டுவதற்கு ஒரு பெரிய எவிடன்ஸ் வேணாம். ஏன் அப்படின்னா அவருடைய அன்பினால் என்னை கட்டுகிறாராம். அல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி வசனத்தில், கிருபைங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். என்ன அப்படின்னா தேவன் என் வாழ்க்கையை கட்டுவதற்கு 2 காரியத்தை பயன்படுத்துகிறார். என்ன அப்படின்னா, ஒன்று அவர் என்னை நேசிக்கிறார், 2வது அவர் என் மேலே கிருபையாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை நேசிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவனை நேசிக்கிறார், தேவனின் மேலே கிருபையாக இருக்கிறார். அப்போ யாரை நேசிக்கலாங்கிறது முக்கியம் கிடையாது. அப்போது நிறைய பேருக்கு இதே ஒரு பிரச்சனை இன்னைக்கு, அவங்க நேசிக்கல பிதர், இவங்க நேசிக்கல பிதர், அவங்க இப்படி சொல்லிட்டு விட்டுட்டாங்க பிதர், இப்படி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. எங்க நான் சொல்கிறேன், உங்களையும் என்னை படைத்த தேவன், வானத்தையும் பூமியை படைத்த தேவாதி தேவன் சொல்லியிருக்கிறாருங்க, நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் அப்படின்னு. அல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை ஸ்நேகித்தேன், காருண்யத்தினால் என்ன பண்ணுறார், அவர் உன்னை இழுத்து கொள்கிறார். அதனால் 2 காரியங்கள் பயன்படுத்துகிறார் ஆண்டவர். ஒன்று அன்பை பற்றி பேசுகிறாரு, 2வது கிருபையை பேசுகிறார் இல்லைங்களா? அப்போது தேவன் எல்லார் மேலும் அன்பாக இருக்கிறார், தேவன் எல்லார் மேலும் கிருபையாக இருக்கிறார். எபேசில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ண, நம்ம
ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மளால உண்டானதல்ல. இது யாருடைய ஈவு? தேவனுடைய ஈவு. பாருங்க, இந்த வசனத்தை நான் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நல்ல அந்த கமெண்ட்ரி எழுதுவார், அதாவது இந்த வேத வசனங்கள்லாம் குறித்து மேத்யூ ஹென்ரி அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கமெண்ட்ரி எழுதுவார். அதை நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப இந்த வசனத்தை படிக்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதை நான் உங்களுக்காக நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். என்ன சொல்கிறாருன்னா, இந்த 31 இந்த வசனங்களை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார் பாருங்க, தேவன் தமது ஜனங்களை மீண்டும் நிலையுறுத்துகிறார் என்பதை இது வலியுறுத்துது இல்லைங்களா. ஆனால் எப்படி செய்கிறார் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு பாருங்க, தாழ்த்தப்பட்டதும் சிதைந்ததுமான நிலை தேவனுடைய கிருபையினால் எப்படி பண்ணுறாராம்? புதுப்பிக்கிறாராம். இப்போ என்னன்னா, புதிய ஒரு கிருபை, புதிய பலத்தால் கர்த்தர் புதுப்பிக்கிறார். ஒன்று. ரெண்டாவது சொல்கிறாரு, இந்த மீண்டும் கட்டுதல் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தும் போது எந்த காரியத்தை அவர் பயன்படுத்துகிறார்னா, இது மனித முயற்சினால் நடப்பதல்ல. எல்லாம் சொல்லுங்கள், மனித முயற்சினால் நடக்கிறது விஷயம் அல்ல. இது எப்படி நடக்குதா? தேவன் தமது உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படிங்களா? தேவன் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருந்து செய்கிற மறுசீரமைப்பை இது சுட்டி காட்டுகிறது. அப்படின்னா என்ன? தேவன் உங்களோட என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். உடன்படிக்கை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? 2 பேர் செய்து கொள்கிறது இல்லைங்களா? அப்போ கர்த்தர் என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறார்? நீ சோர்ந்து போவேன்னு தெரியும், நீ கீழே விழுவேன்னு தெரியும், நீங்கள் ஒருவேளை வழி விலகி போவீங்கன்னு தெரியும், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை பார்த்து நீ ஏன் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லுவேன்னு தெரியும். ஆனால் ஒரு காரியத்தை ஞாபகத்துக்கு வச்சுக்க, நான் உன்னை திரும்பவும் கட்டுகிற தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அதனால சொல்கிறேன், சில காரியங்களை குறித்து நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், சில காரியங்களை குறித்து நம்ம ஏன் இப்படி ஆயிடுச்சு நிறைய கேள்விகள் உள்ளத்தில் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அது எல்லாத்தையும் விட மிக பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு என்ன தெரியுங்களா? அவர் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவர் என்னை திரும்பவும் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏமன். அதான் இங்கே சொல்கிறாரு பாருங்க, இந்த இவரோட கமெண்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. இது மனித முயற்சினால் நடப்பதல்ல. இப்போ உலகத்தாருக்கும் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அவன் கீழே விழுகிறான், ஆனால் அவன் எந்திரிக்க நிற்க முடியல. ஏன் இல்லைங்களா? என்னென்னமோ செய்தான்னு பார்க்குறான், ஆனால் முடியல. பணம் பலத்தால், பொருள் பலத்தால், அவனோட ஆஸ்தி அந்தஸ்துகளை பயன்படுத்தி ஏதோ ஒன்று செய்ய நினைக்கிறாங்க, ஆனாலும் முடியல. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கிருபை என்ன தெரியுமா? அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் என் ஜனமாக இருக்கிறபடினாலே, நான் உங்கள் மேலே அன்பு வைத்ததினாலே, நான் உங்கள் மேலே கிருபையாக இருக்கிறதுனால நான் உங்களை புதுப்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போயிருந்தேன் அப்படின்னா, இந்த காலை வேளையில் சொல்கிறேன். ஏன் இதை நான் பர்டிகுலராக நம்ம எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இது தேவன் பர்டிகுலராக எல்லாருக்குமே சொல்கிறார். இதை இந்த எரேமியாவுக்கு ஆண்டவர் பேசும்போது இந்த காரியத்தை நான் அந்த ஜனங்களை வச்சு கர்த்தர் பேசுகிறாரு இல்லைங்களா? ஆனால் அடுத்து இன்னொன்று காட்டுறேன் பாருங்க, ஆமோஸையும் நெகேமியா காட்டும்போது தேவன் வேற வேற காரியங்களை கொண்டு வராங்க. எப்படி வேற மாதிரி கர்த்தர் கட்டுவிக்கிறான்னு காட்டுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறார் இல்லைங்களா? முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் பார்க்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியான விதத்தில் நல்லா போச்சுன்னு வைங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் நம்மளால இல்லைங்களா? தேவனை குறித்த அறிவு பெருகும்போது, தேவனை குறித்து அவர் யார் எப்படிப்பட்டார் என்பதை விளங்கும் போது நம்முடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக தான் மாறுது பாருங்க. அதான் சொல்றாரு, அனாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன், காருண்யத்தால் என்ன பண்ணாரா? கர்த்தர் என்னை இழுத்து கொள்கிறார் இல்லைங்களா? த எவர்லாஸ்டிங் காட் அப்படின்னா என்ன? மல்கியால 3:6 சொல்கிறாரு இல்லைங்களா? நான் உன்னை இழுத்து கொள்கிறேன் அப்படின்னா இது ஒரு நாளும் மாறவே மாறாத ஒரு அன்பு இல்லைங்களா? இஸ் அன்சேஞ்சிங் காட், அன்சேஞ்சிங் நேச்சர் இல்லைங்களா? கர்த்தர் மாறாதவர் இல்லை சொல்லுங்களா? மகிழ சொல்கிறாங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்போது அவர் சொன்னது தான் நம்ம வாழ்க்கையில் அதை நிச்சயமாக நிறைவேற்றுகிறோம் தேவனாக இருக்கிறார். நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் தேவன் சொல்கிறது மாத்திரம் கிடையாது, அவர் அதை நிறைவேற்றி காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல சீர்குலைந்து இருக்குது, எந்த இடத்துல பழுதாக இருக்கிறது, எந்த இடத்துல முடியாத தன்மைகள் இருக்கிறது, எந்த இடத்துல இனிமேல் ஆகவே ஆகாதுன்னு தன்மை இருக்குது, நான் சொல்கிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் சீரமைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை மீண்டும் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். சொல்கிற பாருங்க, 4 வசனத்துக்கு வாங்கலாம். இந்த வசனம் எங்கே வருது அப்படின்னா, இங்கே நம்ம இந்த எல்லாம் சொல்கிற இந்த 4 வசனம் தான் மெயின் வசனம். ஆனால் இதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் இந்த 3 வசனம் நான் உங்களுக்கு வாசித்தேன் இல்லைங்களா? இப்போ சொல்கிறாரு பாருங்க, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை எல்லாம் சொல்லுங்களேன், மறுபடியும் என்ன பண்ணுறார் ஆண்டவர்? கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். 2 காரியங்களை பயன்படுத்துகிறாரு. ஒன்று கட்டுவிப்பேன், நீ என்ன பண்ணுவாய்? நீ
கட்டப்படுவாய், மறுபடியும் நீ வேத வாக்கியங்களோடும். அப்பனா என்ன சொல்றாரு? நீ ஆரம்பத்தில் நான் உன்னை எந்த மாதிரி வச்சிருந்த, எந்த மாதிரி கொண்டு வந்திருந்த, அந்த நிலைமைக்கு நான் உன்னை கொண்டு வர ரெடியாக இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்கள், சில பேர் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா வேதத்தை வாசிச்சிருப்பாங்க, நல்லா ஆண்டோடைய சமூகத்தில் இருந்திருப்பாங்க, நல்லா ஆண்டோடைய காரியங்கள் நல்லா இருந்திருப்பாங்க. ஆனால் நாட்கள் மாற 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 ஏதோ ஒரு சோர்வினால், ஏதோ ஒரு பலவீனத்தினால, ஏதோ ஒரு காரியத்தினால பின்னாடி போயிருப்பாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் திரும்பி சொல்கிறேன், நான் உன்னை திருப்பி ரெஸ்டோர் பண்ணுறேன், திருப்பியும் உன்னை திருப்பி நான் பழைய நிலைமை நான் கொண்டு வர விரும்புகிறேன், உன்னை கட்ட விரும்புகிறேன். அதான் நீ தெரிஞ்சுக்க. என்ன சொல்கிறேன்? நான் உன்னை கட்டுவிக்கிற தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாக்கியங்களோடும் ஆடல் பாடல் செய்கிறவன் களிப்புள்ள கூட்டத்தோடும் என்ன பண்ணுவாய்? புறப்படுவாய். இதில் 2 விஷயத்தை ஆண்டவர் மென்ஷன் பண்ணார். அதான் சொன்னேன், தேவனுடைய அன்பும் வெளிப்படுகிறது, தேவன் எப்படி கிருபை உள்ளவராக இருக்கிறார்னு விளங்குது. 2 காரியத்தை வச்சு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை பயன்படுத்துகிறார். அப்போது முதலாவதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ நம்முடைய வாழ்க்கையை கட்டும்போது அதுக்கப்புறம் கீழே சில வசனங்களை வாசிக்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இதை முதல்ல சொல்லிடுறேன். நம்முடைய வாழ்க்கை கட்டும்பொழுது நம்முடைய வாழ்க்கையே ஒரு பெரிய உதாரணமாக மாற ஆரம்பிக்கிறது, இல்லைங்களா? இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு விளங்குற மாதிரி. நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் போது அநேகருக்கு அது சுவிசேஷமாக விளங்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அநேகர் நம்மளை பார்த்து தேவனிடத்தில் வருவதற்கு அது மிகவும் ஏது உள்ளதாக இருக்கிறது. அதனால தான் தேவன் நம்மை மீண்டும் கட்டுகிற தேவனாக இருக்கிறார், நம்மை மீண்டும் சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், நம்மை மீண்டும் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பகுதியில் சீர்குலைந்திருந்தாலும் சரி, எந்த வாழ்க்கையில் ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இனிமேல் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், இந்த காலை நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார், இல்லைங்களா? நீங்கள் சொல்லலாம் 99.9% முடிஞ்சிருச்சு பிதர்ன்னு சொல்லிட்டாங்க. பிதர் பரவாயில்லைங்க, 1% இருக்கு இல்லைங்களா? அந்த 1% வச்சு கர்த்தர் திரும்பி உங்களை மீண்டும் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஒருத்தர் பாருங்கள், ஒருத்தர் ஆத்தோரமாக குளிக்க போனாராம். இந்த உதாரணம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆத்தோரமாக குளிக்க போனாராம். அவர் குளித்த உடனே அந்த பயங்கரமாக ஒரு தண்ணி அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சான். அவரை பார்த்து அடிச்சுட்டு போன உடனே இப்போது கொஞ்சம் கீழே போனான்னா கீழே விழுந்துருவார், பெரிய பள்ளம். அதில் அவர் கீழே விழுந்தால் அவ்வளோதான், மரணம், தப்பிக்க முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இப்போ வர்றாரு. இப்போ அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மரம் இருக்குது. என்ன பண்ணுறாரு? அதை பிடிச்சிக்கிட்டார். இப்போ பிடிச்சிக்கிட்டு ஒரே சவுண்டு போடுறாராம், ஆண்டவரே என்னை எப்படியா காப்பாற்றுங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரே கத்துறாராம். அப்போ மேலேருந்து ஆண்டவர் சொல்கிறாராம், நான் உன்னை காப்பாற்ற ரெடியாக இருக்கிறேன்ப்பா, ஆனால் நீ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அதை விடு. ஃபஸ்ட்டு நீ எதை பிடிச்சி வச்சுருக்கிற அதை விடு. ஃபஸ்ட்டு அதை விட்டு நான் நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்ற ரெடியாக இருக்கிறேன். இவர் சொல்கிறாராம், இல்லை ஆண்டவர் அதை விட்டால் நான் செத்து போயிடுவேனே. அப்புறம் இப்போ நீ என்ன கூப்பிட்றேன் நீ? அப்போ உன் நம்பிக்கை எதில் வச்சுருக்கிற? அவர் எதில் வச்சுருக்காரு? அவர் அந்த சின்ன ஒரு மரத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதுனால, இல்லைங்களா? நிறைய பேர் அப்படி தான். இன்றைக்கி கர்த்தர் ஒரு வாரியத்தை நமக்கு செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி 100% நம்முடைய முழு எண்ணமும் முழு நம்முடைய கவனமும் யார் மேலே இருக்கணுமா? கர்த்தர் மேலே இருக்கணும். நாம் ஒரு காரியத்தை பிடிச்சி வச்சுட்டு, ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க, ஆண்டவரே இப்படியெல்லாம் செய்ய மாட்டீரா, இப்படியெல்லாம் பண்ண மாட்டீரா? இல்லைங்க, கர்த்தர் செய்ய ரெடியாக இருக்கார் 100%. ஆனால் நாம் தேவனை எந்த அளவுக்கு சார்ந்து நிற்கிறோம் அதில் தான் எல்லா விஷயங்களும் இருக்குது, இல்லைங்களா? தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, எல்லாமே உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாருங்க. ஆனால் இது எல்லாம் எதுக்கு கர்த்தர் கொடுத்துருக்காருன்னா, நீ என்னை சார்ந்து வாழும்படியாக தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில் சொல்கிறேன், நீ காலை வேளை தேவனை சார்ந்து நில்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையை கட்டப்படுவதை எந்த மனுஷனாலும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. சூழ்நிலைகள் விரோதமாக பேசியிருக்குதா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனதே உங்களுக்கு விரோதமாக பேசுதா? மனது பேசுங்க நிச்சயமாக. ஆனால் சொல்கிறேன், எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் என் பக்கமாக இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறாரே, நீ என் ஜனமாக இருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறாரே. அல்லேலூயா. சரி, ஒன்று காண்பிச்சு இல்லைங்களா? இப்போ என்னுடைய வாழ்க்கையை அவர் கட்டுகிறார். இப்போ என் வாழ்க்கை கட்டும்போது அந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கு ஒரு சுவிசேஷமாக கர்த்தர் கொண்டு போகிறார், இல்லைங்களா? இப்போ 2வது காரியத்தை காண்பிக்கிறேன் பாருங்கள். ஆமோஸ் அவருடைய தீர்க்கதரிசன புத்தகத்தில் சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் எடுத்துக்கங்களேன். ஆமோஸ் 9வது அதிகாரம் 12லேருந்து 15 வசனங்களை வாசிக்கிறோம் பாருங்கள். முதலாவது இப்போ நம்மளை கட்டுறதை குறித்து காண்பித்தேன், இல்லைங்களா? இப்போ 2வது எப்படி இப்போது இந்த காரியத்தில் இன்னும் சில காரியங்கள் நான் சொல்ல போகிறேன். இப்போ என்ன இல்லைங்களா? 3வது அதிகாரம் 12லேருந்து 15 வாசிக்கலாம் பாருங்கள். அந்நாளிலே விழுது போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து
அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதானவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுகிறார். சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே கர்த்தர் என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துறாரு பாருங்க ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு சொல்லும்படியாக. அந்த நாட்களே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப நான் என்ன பண்ணுவேன் நான். நீங்கள் இந்த வசனத்தை போய் நீங்கள் அப்போஸ்தலர்லையும் வாசிக்கலாம், திருப்பியும் அங்கேயும் பேசப்படும் இந்த வசனம். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த தாவீதை குறித்து நீங்கள் எல்லா இடத்துலையும் வாசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாவீது தேவனுக்கு பிரியமானவன், எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், நான் திரும்பவும் எடுக்க போகிறேன் அப்படின்னா என்ன, இது எதை கொண்டு வர்றாரு அப்படின்னா, இப்போது முதல்ல உங்களை கர்த்தர் கட்டுறாரு, ரெண்டாவது உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களையும் தேவன் கட்ட விரும்புகிறார். எதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க இதெல்லாம்? இப்போ முதல்ல கர்த்தர் என்ன கட்டுகிறாரு. இப்போ என்ன கட்டுறது மாத்திரம் கிடையாது, அதோட கர்த்தர் நிற்கலைங்க. என்னை சுற்றியுள்ள, என்னை சார்ந்திருக்கிற, என்னை யாரெல்லாம் என்னை சுற்றி இருக்கிறாங்களோ எல்லா காரியத்தையும் தேவன் கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. அதான் இங்க சொல்றாரு, நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி. கர்த்தர் சீர்படுத்துறார். ஏன்னா இப்போ நீங்கள் கட்டப்பட்டுட்டீங்க இல்லைங்களா? இப்போ உங்களை வச்சு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை சீர்படுத்த விரும்புகிறார். உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை கர்த்தர் சரியாக்க விரும்புகிறார். அதை தான் கர்த்தரை கொண்டு வர்றாரு. பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். இது யார் தான் செய்ய போறாரு? இதையும் கர்த்தர் தான் செய்ய போறாரு. அல்லேலூயா. இது யார் தான் செய்ய போறாருங்க? அதனால தான் சொன்னேன், அந்த மேத்யூ என்கிற தேவ மனிதன் அந்த கமாண்டர் சொன்னாருங்களா, இது மனித முயற்சினால் நடக்கிற காரியம் கிடையாது, இது பணத்தினால் நடக்கிற காரியம் கிடையாதுங்க, இது ஆஸ்தி அந்தஸ்து நடக்கிற காரியம் கிடையாது, இதை கர்த்தரே செய்து காண்பிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கீழே வந்திருக்குதோ இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. என்னை சுற்றி இருக்கிற காரியங்களை என்னால சரி பண்ண முடியாது, ஆனால் ஒருவராலே செய்ய முடியும் நிச்சயமாக. அல்லேலூயா. அவர் நிச்சயமா ஒரு காரியத்தை நினைச்சிட்டார் அப்படின்னா அதை நிச்சயமாக கண்டிப்பாக செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்ப அதான் சொல்றாரு, நான் என்ன பண்ண போகிறேன், என்று பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இப்போ கீழே வாங்கலாம். கீழே ரொம்ப அருமையாக இருக்குது. இது இந்த வசனம் கொஞ்சம் படிக்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். என்னது ஆண்டவர் அக்ரிகல்ச்சர் பற்றியெல்லாம் பேசுகிறாரு அங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுலேருந்து சில காரியங்களை விளக்குற ரொம்ப அருமையாக இருக்குது. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது ஒரு வார்த்தையை நான் விளக்குறேன் பாருங்களேன். இப்போ முதல் வார்த்தை, உழுகிறவன் அறுக்கவனை தொடர்ந்து பிடிக்கிறான். அப்படின்னா என்ன, விதைக்கிறத பற்றி பேசுகிறார். இப்போ பாருங்களேன், ஆண்டவர் எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் இதை கொண்டு வந்துடுவார். தேவ ராஜ்யத்தில் முக்கியமான ஒரு காரியம் இதுதான். தேவ ராஜ்யத்தை நீங்கள் இது இல்லாமல் கொண்டு போக முடியாது, இந்த விதை இல்லாமல் நீங்கள் கொண்டு போக முடியாது. மார்க் சுவிசேஷத்தில் கடந்த மாதத்தில் பாருங்கள், நான் இப்போ தியானம் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த மார்க் சுவிசேஷத்தில் விதையை வச்சு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை பேசுகிறாரு. ஜனங்களுக்கு எப்படி விளங்குங்கிறத யோசிக்கிறார் பாருங்க. நான் இப்படி யோசிப்பு சில நேரங்களில் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த லெவலுக்கு இறங்கி வர்றார் ஆண்டவர். யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். சில காரியங்களை வச்சு கர்த்தர் சொல்லி தர்றாரு. ஏன்னா நம்ம அதோடு தானே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? எத்தனை பேர் விளங்குதுங்க? நம்ம அதோடு தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போது அந்த காரியத்தை வச்சே கர்த்தர் சில காரியங்களை சொல்லித்தர விரும்புகிறார். அப்படின்னா என்ன, உழுகிறவன் அறுக்கிறவனை தொடர்ந்து பிடிப்பான். அப்போது இது தொடர்ந்து நடக்கிற ஒரு காரியம் இல்லைங்களா? அப்போது இதுக்குன்னு இப்போ ஒரு விவசாயி ஒரு விதையை போட்டுட்டார் அப்படின்னா அது ஒரே நாளில் முளைக்கிறது இல்லை. அதுக்குன்னு சில காலங்கள் எடுத்துக்குது இல்லைங்களா? சில கேப், சில இடைவெளி எடுத்துக்குது இல்லைங்களா? சில காலநிலைகள் எடுத்துக்குது. ஏன்? அது வளர வேண்டும் இல்லைங்களா? அது வளர்வதற்காக சில காலங்களை எடுத்துக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, அறுவடை முடியும் முன்பே அடுத்த காரியத்துக்கான என்ன பண்ணுறாரு அந்த விவசாயி உழ தொடங்கி விடுறாராம். அப்படியே அடுத்த காரியத்தை விதைக்கிறதுக்காக அடுத்த நிலத்தை என்ன பண்ணுறாரு, அவர் செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இதனுடைய பொருள், இதனுடைய விளக்கத்தை என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னா, தேவனுடைய ஆசீர்வாதமானது தொடர்ந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெருகுகிறதாக இருக்கிறது.
அல்லேலூயா. நீங்கள் சில விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இந்த காரியத்தை எப்படி செய்யணும் நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இல்லை இந்த காரியத்தை இப்படி செய்யணும் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா? நான் சொல்கிறேன், ஒரு விதை வளர்ந்து அந்த விதையை அவர் அறுக்கிறதுக்கு முன்பதாகவே அடுத்த ஒரு காரியத்தை அவர் எப்படி தயார்படுத்துகிறாரோ, அப்பா என்ன, இந்த ஆசீர்வாதமானது முளை கிளைய ஆரம்பிக்கிறது. இந்த ஆசீர்வாதம் முளை கிளைய ஆரம்பித்த உடனே இது அப்படியே படர்ந்து பெருக ஆரம்பிக்கிறது இந்த காரியம். அல்லேலூயா. ஒரு அறுவடை முடிவதற்குள்ளாக அடுத்த அறுவடைக்கு கர்த்தர் தயார்படுத்துகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எங்கே பிதர், ஒரு அறுவடையை பார்க்குறதுக்கே கண்ணாமொழி திருகிடுச்சு, ஒன்று பார்க்குறதுக்குள்ளேயே வாழ்க்கையே போயிரு மாதிரி இருக்குது. நீங்கள் வேறு அடுத்த காரியத்தை பற்றி பேசுகிறீங்களே. யோசிச்சு பாருங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்கள், ஆண்டவர் தன்னுடைய வசனத்தில் எழுதி வச்சுருக்காரு. இதெல்லாம் ஒன்று பார்க்கவே முடியல. நீங்கள் நினைக்கலாம் ஒன்றுக்கே முடியல பிதர், உலகத்தான் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒன்றே உன்னால் முடியல, நீ எப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான். இல்லை இதை யாரால் முடியும் அப்படின்னா என்னுடைய பலத்தால் அல்ல, தேவனால் எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நினைத்தா எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்ப என்ன, அந்த சீசன் முடிவதற்குள்ளாகவே அடுத்த ஒரு சீசனை கர்த்தர் வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்க சொல்கிறேன், ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சில விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன், இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நம்பி நில்லுங்க. அல்லேலூயா. அவர் தான் என் ஆதாரம் நில்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய ஆசீர்வாதம் பெருக ஆரம்பித்து விடுகிறது. அல்லேலூயா. அது முளை கிளைக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அவர் எப்படி செய்யணும் அவருக்கு நல்லா நேர்த்தியாக தெரியும். அவர் எப்படி கொண்டு போகணும் அவருக்கு தெரியுது. பாருங்க, கீழே வாசிக்கலாம் பாருங்க. ரெண்டாவது சொல்கிறாரு, திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனை தொடர்ந்து பிடிக்கிறான். அப்போ இதை பேசும்போது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இதுவும் அதை தான் பேசுகிறாரு. ஒரு காலம் முடியும் முன்பாகவே அடுத்த விதைப்புக்கான காலம் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் இதை எதை காண்பிக்குது அப்படின்னா, தொடர்ச்சியான ஒரு பலன், ஒரு பெனிஃபிட், ஒரு என்ன பண்ணுறாருங்க, ஒரு பெனிஃபிட்டை கர்த்தர் கொடுக்குறாரு. நீங்கள் நல்லா வாட்சி பாருங்களேன். திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனை தொடர்ந்து பிடிப்பான். அப்படின்னா என்ன, இது தொடர்ச்சியாக ஒரு பலனை, ஒரு பெனிஃபிட்டை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுறாராம், கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கிற காரியங்களை தொடர்ந்து அவர் என்ன பண்ணுறாராம், ஒரு பலத்தாலே நிரப்பி கொண்டே இருக்கிறாராம். ஒரு பலனாலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சுற்றி இருக்கிற காரியங்களை கர்த்தர் நிரப்பி கொண்டு இருக்கிறார். அது வறட்சியாக இருக்கலாம், அது ஆகாதுன்னு முடி இருக்கலாம், சுற்றி இருக்கிற காரியங்கள் மாறவே மாறாதுன்னு நினைக்கலாம். எப்படி மாறாதுன்னு சொல்லலாம், உங்களை கட்டி எழுப்புகிற தேவன் உங்களை சுற்றி இருக்கிற காரியத்தை நிச்சயமாக கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. ஒன்னே ஒன்று, அதற்கேற்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதா? அதுக்கேற்ற கிருபையை கர்த்தர் செய்ய முடியும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஒருவேளை சில காரியங்களை ஆரம்பித்து நீங்கள் ஒருவேளை பாதியிலே போதுங்க அப்படின்னு நீங்கள் விட்டுருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன் இன்னைக்கு, இல்லை, அதை தொடர்ந்து கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் இருந்திருந்தாலும் அதை தொடர்ந்து கர்த்தர் செய்து முடிக்க அவர் நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறாருங்க. இந்த காலை வேளை சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அழுத்தமாக இருக்குதா? உங்கள் வாழ்க்கை ரொம்ப பலவீனமாக இருக்குதா? உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலுமே சோர்வு சூழ்ந்திருக்குதா? நான் சொல்கிறேன், அதை எல்லாவற்றை பார்க்கலாம் அவருடைய ஆசீர்வாதம் உங்களை பெருக பண்ணுகிறது. அல்லேலூயா. அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, கலாத்தியர் சொல்லப்பட்டபடியாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எனக்கு வரும்படியாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்காக செய்யலைங்க, யாருக்காக செஞ்சாரு? எனக்காக. எல்லாம் சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் செய்திருக்கிறார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எனக்காக. நான் ஒரு நாள் பலனை பார்ப்பேன். விசுவாசிகள் மாத்திரம் சொல்லுங்க, நான் ஒரு நாள் பலனை பார்ப்பேன், ஒரு நாள் அறுப்பேன் நிச்சயமாக. நீங்க இன்னைக்கு எதையெல்லாம் விதைச்சிருக்கிறீங்களோ நிச்சயமா கர்த்தர் அறுக்க செய்வார். அல்லேலூயா. சரி, மூணா சொல்றாரு பாருங்க, பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும். அப்படின்னா அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது இல்லைங்களா? இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் அளவுக்கு அதிகமாக நிறைவாக கொண்டு வர்றாராம் இல்லைங்களா? நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், இந்த தேவன் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை கட்டுகிறார் அப்படின்னா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கர்த்தர் கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு.
இல்லைங்களா? அவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றாரு. நம்முடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளுமே ஒரு பெரிய விளைச்சலை கொண்டு வர்றாரு. அந்த விளைச்சல் பெருகி கொண்டே இருக்கிறது. இன்னும் என்ன பண்ணுறாரு? அதை அதிகமாக கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? இதை சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்க்கும்படியான விதத்தில் கர்த்தர் மாற்றி காண்பிக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் என்ன நீங்கள் காரியத்தை செஞ்சாலும் சரி, கர்த்தர் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய காரியத்தை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நீங்கள் நம்பவே முடியாத, நீங்கள் பார்க்கவே முடியாத, நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத காரியங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். இதுக்கு விரோதமாக 1000 சக்திகள் எழும்பலாம், நிறைய மனதில் பேசலாம், தவறான காரியங்கள் பேசலாம். ஆனால் எல்லா காரியத்துக்கு ஆப்போசிட்டாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மெருகூட்ட வல்லம் உள்ளவராக இருக்கிறார். சரி, அடுத்த விஷயம் பேச பாருங்கள். மலைகளை பற்றி பேசுகிறார். மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான அப்படின்னா இதை படித்தோட நம்ம என்ன நினச்சிக்கன்னா, அப்போ மேடுகள் எல்லாம் கரைதா பிதர், நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா அங்கே அந்த வார்த்தை வருதுங்களா, மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான. அப்படின்னா அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்தாமாரு? அந்த நிலம் இருக்குது இல்லைங்களா, அந்த நிலம் எப்படிப்பட்டமாக இருக்குன்னா அபரிதமான விளைச்சலை கொடுக்கும்னு சொல்கிறார் அவர். அல்லேலூயா. அப்போ அதனால தான் சொல்கிறது, இந்த விதைன்னு படிக்கும்போது இந்த வசனம்லாம் நீங்கள் எங்கே, இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும், இந்த விதையை கர்த்தர் எந்த மாதிரி பார்க்குறாரு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? அவர் என்னை எப்படி பார்க்குறாரு, என்னை எந்த விதத்தில் கர்த்தர் பார்க்குறாரு, என்னை எப்படி பார்க்குறான்னு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், உங்களை சுற்றி இருக்கிற காரியத்தை நீங்கள் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிற காரியத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அந்த நிலம் எப்படிப்பட்டதாக இருக்குதா? அபரிவிதமான விளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எல்லாம் சொல்லுங்க, நான் அபரிவிதமான விளைச்சலை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். என் சபை அபரிவிதமான விளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. என் குடும்பம் அபரிவிதமான விளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் தேவன் விரும்புகிறார். இப்படிதான் தேவனை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. விசுவாசிகள் மாதிரி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், அதே இதில் அடுத்த வசனத்தை சொல்கிறாரு பாருங்களேன். அடுத்த வசனம் போடுங்களேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை, இப்போ அந்த வசனம் நல்லா விளங்கிச்சுன்னு வைங்களா, இந்த வசனம் ஆட்டோமேட்டிக்காக விளங்கிடும். சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாலான நகரங்களை கட்டி. அப்படின்னா என்ன? நான் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில், ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு பழுதாயிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்ப கட்டணும்னு நினைப்போம் இல்லைங்களா, அப்படியே விட்டுற மாட்டோம் இல்லைங்களா. ஏன்னா நாம் இருக்கிற வீடாச்சே, 4 பேர் வரும்போது அந்த வீட்டை பார்க்கும்போது ஏன்னா இப்படி இருக்குதுன்னு நம்மளை மேலே பரிதாபப்படக்கூடாது, என்ன பண்ணுவோம், நம்ம கட்ட ஆரம்பிப்போம். இன்னொன்று, நாம் இருக்கிற வீடாச்சே, நமக்கு எப்படியெல்லாம் தோணுது பெஸ்ட்டாக கொண்டு வர நினைப்போம். அதே மாதிரி தான் பாலான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நட்டி அவருடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவர்களின் கனிகளை புசிப்பார்கள். என்ன மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க. சிறையிருப்பை திருப்புறது மாத்திரம் கிடையாது கர்த்தர், உங்களை சுற்றிகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு பாலான நகரங்களுக்கு. அப்போ என்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உடைந்து போயிருக்கிறது, உங்கள் சுற்றிலும் எந்த காரியம்லாம் இடிந்து போயிருக்கிறதோ, எந்த மதில் சுவர்கள்லாம் இடிந்து போயிருக்கிறதோ, எந்த காரியத்தெல்லாம் இடித்து தள்ளப்பட்டிருக்கிறதோ, எல்லா காரியத்தையும் கர்த்தர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ கட்டி அதில் குடி வைக்கிற தேவனாக இருக்கிறார். இதை பிறகு விளங்குதுங்க. அல்லேலூயா. அவர் என்னை அதில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். திராட்சை தோட்டங்களை நட்டி அவருடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி. அப்படின்னா என்ன? தேவனுடைய அந்த பலன் பெருகி கொண்டே இருக்கிறத பற்றி பேசுகிறாரு. அந்த ஆசீர்வாதமானது இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறத பற்றி பேசுகிறாரு. அல்லேலூயா. ஆனால் இதற்கெல்லாம் நடக்கணும் ஒன்றே ஒன்று என் வாழ்க்கையில், நான் கர்த்தரை நிச்சயமாக என் வாழ்க்கையை கட்டுவார், நிச்சயமாக சரிப்படுத்துவார். என்னுடைய பாலான காரியங்களை, இடிந்து போன காரியங்களை, ஒன்றுமே இல்லாத காரியங்களை கர்த்தர் கட்டுவார்ங்கிற விசுவாசம் எப்போ நமக்குள்ளே எழும்ப ஆரம்பிக்குதோ அந்த நாட்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் என் வாழ்க்கை நினைவில் இருக்கணும், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அதான் சொன்னேன், நான் கர்த்தரை என்னை பார்த்து சொல்றாரு, நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் என்னவா இருப்பீங்களா? என் ஜனமாயிருப்பீர்கள். கர்த்தரே சொல்றாரு பாருங்க, ஜனமாக இருக்கிறதுனால நான் உன் மேலே அன்பாக இருக்கிற, கிருபையாக இருக்கிற, உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய நான் ரெடியாக இருக்கிறேன். அப்போது இதெல்லாம் செய்கிறேன்னா அப்படின்னா உன் வாழ்க்கை இருக்கிற சிறையிருப்பையும் நான் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறேன்.
பாழாய் போன காரியங்களை சரிப்படுத்த நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். அப்போ நான் இந்த காலை வேளையில சொல்கிறேன், சகல சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்றுகிற ஒரு நாட்களுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. எதெல்லாம் சீர்குலைந்து இருக்கிறதோ எல்லா சீரழிந்த காரியங்களை கர்த்தர் சரிப்படுத்துகிற ஒரு நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறீர்கள். நீங்க கேட்கலாம், ஒருவேளை எப்படி இதெல்லாம் நடக்கும், எப்படி இதெல்லாம் நடக்க போகுது? நான் சொல்றேன், கர்த்தரே சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, நான் உன் மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு, நான் உன் மேல கிருபையா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப சொன்னவர் நிச்சயமாக செய்து முடித்து காட்டுவார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாத தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லலாமா? நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் என்ன பண்ண மாட்டேன். உன்னை நான் உங்க வாழ்க்கையில உங்களுடைய பயணத்துல சில கட்டு இடிந்து போன நிலைமையில் இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அவர் என்ன உங்க வாழ்க்கையில சொல்லி இருக்கிறாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றி காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அது சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாங்க. கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். மீண்டுமாக கட்டி என்னை பழைய நிலைக்கு நல்ல நிலமாக, அவருக்கேற்ற நிலமாக கர்த்தர் மாற்றி போட வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எல்லா பகுதிகளிலுமே ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப கர்த்தர் செய்வார் நம்புறீங்களா? கர்த்தர் செய்வார் நம்புறீங்களா? கர்த்தர் செய்வார் நம்புறீங்களா? கர்த்தர் நிச்சயமா செய்வார். நான் விசுவாசிச்சிருக்கேன். நான் நிறைய விஷயங்கள் அப்படி பார்த்துருக்கிறேன் பாருங்க. என் வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் செஞ்ச நன்மைகள்லாம் சொல்லவே முடியாது, அந்த மாதிரி செஞ்சிருக்கார். அந்த அளவுக்கு என் வாழ்க்கை கர்த்தர் கட்டி எழுப்பியிருக்கிறார். ஒரு நாளும் என் ஊழியமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எல்லா காரியத்திலுமே கர்த்தர் பெரிய காரியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? அதெல்லாம் சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி பாருங்க. சரி, இப்போது இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசனத்தில் காட்டணும் இல்லைங்களா? இப்போ மூணாவது ஒரு விஷயத்தை காட்டுறோம் பாருங்க. அது இன்னும் அதுதான் நமக்கு ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இல்லைங்களா? நெகேமியா புஸ்தகத்தை இருப்பீங்க பார்க்கலாம். நெகேமியாவுக்கு வாங்கலாம் எல்லாரும். இந்த நெகேமியா இடிந்து போன எருசலேம் இந்த மதில் சுவர்களை சரி பண்ணணும்னு விரும்புகிறார். கர்த்தர் அந்த பாரத்தை அவனுக்குள்ளாக வைக்கிறார். அந்த 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவார்னா, நெகேமியா அந்த துக்கித்து அழுது உபவாசித்து அந்த காரியமெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த சுவரை எப்படியாவது கட்டணுமே அப்படிங்கிற ஏன்னா அந்த மதில் அப்படிங்கிறது அது ஒரு பாதுகாப்பு அடையாளமாக இருக்கிறது இல்லைங்களா? அப்போது இது எப்படியாவது கொண்டு வரணுமே அப்படிங்கிற அந்த நெகேமியாக்குள்ளாக அந்த விருப்பத்தை கர்த்தர் உண்டாக்கி காண்பிக்கிறார் இல்லைங்களா? சரி, அந்த வாங்க நெகேமியா 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆவது அதிகாரத்தில் 2 வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏன்னா நிறைய தடவை நெகேமியா பற்றி நம்ம கேட்டிருப்போம். அதனால் நான் 2ஆம் அதிகாரம் 17-18 இதில் இருக்கிற சில பிரச்சனைகளை காண்பிக்க விரும்புகிறேன். சில இருக்கிற இந்த நம்ம வாழ்க்கையை கட்டக்கூடாதபடிக்கு நம்முடைய சூழ்நிலையை பற்றி நான் பேச விரும்புறதில்லை. நான் 2ஆம் அதிகாரம் 17-18 பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமியை பார்த்திருக்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் என்ன பண்றாங்களா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்களா? சொல்லுங்க, திடப்படுத்தினார்கள். இப்போ நீங்களாம் எதுக்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாரு? உங்களை எதுக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறாரு? எழுந்து கட்டும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எதுக்காக அழைத்திருக்கிறாரு? உங்கள் வாழ்க்கையில் நோக்கம் என்ன? எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எழுந்து கட்டும்படியாக, தேசத்தை அசைக்கும்படியாக. அல்லேலூயா. உங்கள் பகுதியில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அசைக்கும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்போ இந்த நெகேமியா வாழ்க்கை எடுத்துக்கங்களேன். நல்ல சூசன் அரமையில் இருக்கிறாரு. 1ஆம் அதிகாரத்தை வாட்சி பார்த்தா தெரியும். நல்லா இருக்கிறாரு. அவருக்கு எந்த குறைபாடும் கிடையாது, நல்லா இருக்கிறாரு. ஆனால் அந்த மதில் இடிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவனால் இருக்க முடியல. எப்படியாவது கட்டணுமே, எப்படியாச்சும் ஏதாவது செய்யணுமே அப்படி இந்த ராஜா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, போகிறாரு, போய் பார்க்குறாரு. அது எப்படி அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கு எல்லாத்தையும் பார்க்குறாரு. இது பார்த்த உடனே இப்போ இந்த 2 வசனத்தை வாட்ச உடனே கர்த்தர் செஞ்சுட்டாருங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் எப்படியோ பண்ணிட்டாருங்க. இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்டே இருக்குதாங்க. என்ன வாட்சிங் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல சொல்கிறாரு கட்டிடலான்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, ஒரே சத்தமாக சொல்கிறாங்க, கட்டிடலாம் ஆண்டவரே, கர்த்தர் செஞ்சு நெகேமியாவே செஞ்சிடலான்னு ஒரே பயங்கரமாக இருக்காங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாங்க.
ஆனால் அடுத்த வசனம் தான் பயங்கரமான ட்விஸ்டாங்க. அடுத்த வசனம் வாசிங்களேன். இப்போ த பிகினிங் ஆஃப் ஆப்போசிஷன், இப்போ அதுக்கு விரோதமான ஒரு காரியங்கள் எழும்ப ஆரம்பிக்கிறது. என்ன அப்படின்னா, இதுதான் நான் ரொம்ப ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். என்ன வருது? ஓரணியான சன் பெலாத்தும் அமோனியனான தெபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கோஷமும் இதை கேட்ட பொழுது என்ன பண்ணாங்களா? எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலங்கம் பண்ண போகிறீர்களே என்றார். என்னன்னா, அவங்களுக்கு பிடிக்கல. இந்த மதில் சுவர் கட்டிட்டா பாதுகாப்பாயிடுமே, இது பெரிய ஒரு பலமாயிடுமே, இந்த ஜனங்கள்லாம் யாரு, ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு. ஆப்போசிஷனா இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் விரோதமா செயல்படுறாங்க. நீங்கள் போய் 4ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாட்சி பாருங்கள், என்னென்ன காரியமெல்லாம் நடக்குதுன்னு பெரிய லிஸ்டே இருக்குது. அதில் நெகேமியா கட்டக்கூடாதபடிக்கு நிறைய விஷயங்கள் எழும்புது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், ஊழியத்தில், நம்ம வாழ்க்கை எதெல்லாம் கட்டக்கூடாதபடிக்கு விரோதமாக 1000 காரியங்கள் எழும்பலாங்க. 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் போய் கண்டிப்பாக வாசிக்கணும் வீட்டில் போய். ஆனால் அங்கே சொல்கிறாரு, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரும் பொழுது எல்லாம் பார்வோன் சேனை பின்னாடி வருது, என்ன பண்றதுனே தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அங்க மோசே சொல்றாரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், யுத்தம் கர்த்தருடையது. இங்க பேசுவார், அப்படியே கொண்டு வர பாருங்க. அவர் நிறுத்துறாரு, எல்லாத்தையும் நிறுத்துறாரு. 4ஆம் அதிகாரத்தில் நிறைய டிஸ்கரேஜ்மெண்டான காரியம் வருது. உங்க வாழ்க்கையில் சில காரியங்களை பார்த்து நீங்களும் அந்த மாதிரி நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட் ஆயிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் நிறைய பேர் சொன்னதை கேட்டு அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சுங்க, எல்லாமே போயிடுச்சுங்கிற டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு வந்தீங்களா? இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? ஆனால் அங்கே சொல்றாரு, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். ரொம்ப அற்புதமான வசனம். 4ஆவது அதிகாரத்துக்கு எடுத்துக்கோங்களேன். 4ஆவது அதிகாரம், நெகேமியா 4ஆவது அதிகாரத்தில் அது முழுவதுமாக வாசிக்கலாம். ஆனால் நமக்கு நேரம் இல்லாதனால நான் சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரத்தில் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய காரியங்கள் நடக்குது, ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். முதல் காரியம் என்ன அப்படின்னா, 4ஆம் அதிகாரத்தில் இப்போ பிரச்சனை எழும்புது. அந்த அலங்கத்தை கட்டக்கூடாதபடிக்கு, அந்த சுவரை கட்டக்கூடாதபடிக்கு பிரச்சனை எழும்பின உடனே முதல் காரியம் என்ன பண்ணுறாருன்னா, 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். இப்போ 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வருது பாருங்கள். எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் இங்கே ஒரு விஷயம் நடக்குது. நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி என்ன பண்ணாங்களாம்? ஜெபம் பண்ணி அவர்கள் நித்தமும் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை போல. அப்படின்னா என்ன? 24/7 உங்களுடைய வேலை என்னவா இருக்குதான்? இதை கட்டக்கூடாதபடிக்கு நிறைய பிரச்சனை வரும். உங்க வாழ்க்கை அதே மாதிரி தான். உங்க தேசம், நம்ம தேசம் கட்டக்கூடாதபடிக்கு, நம்முடைய காரியங்கள் மாறக்கூடாதபடிக்கு, சூழ்நிலைகள் மாறக்கூடாதபடிக்கு, குடும்பங்கள் மாறக்கூடாதபடிக்கு, உங்க பிரச்சனைகள் மாறக்கூடாதபடிக்கு அநேக காரியங்கள் உங்க விரோதமாக வருங்க, நிச்சயமாக. ஏன்னா வேதமே சொல்லுது, அப்படிதான் சொல்லுது வேதம், இல்லைங்களா? பிசாசு எப்படிப்பட்டவனா இருக்கிறானா, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாகுமோ என்று இங்க 2 பேர் தான் காட்டுறாங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த பூமியில் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி இன்னைக்கு, இல்லைங்களா? அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாரு? இங்க நெகேமியா கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. இரவும் பகலும் ஜெபிக்கும்படியான ஆட்களை ஏற்படுத்த சொல்றாரு. அவன் ஜாமக்காரர்களை வையின்னு சொல்றாரு. அவனுடைய வேலை என்னவா இருக்குதான்? ஜெபிக்கிற வேலையா இருக்குது. இப்போ அங்க இன்னொரு விஷயம் நடக்குது. அப்பொழுது 10 சொல்றாரு பாருங்க. அப்பொழுது யூத மனிதர் சுமைக்காரன் பெலன் குலைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாகிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். இப்போ இவ்வளவு நாள் ஆப்போசிட்ல தான் பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்த யூத ஜனங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜனங்களுக்கு சோர்வாயிடுச்சு. இப்போ அது கட்டுறதுக்கான காரியம் இல்லையே, சோர்ஸ் இல்லையப்பா, எப்படி கட்டப்படி நினைக்கிறீங்க நெகேமியாவின்னு பார்த்து கேள்வி கேட்குறாங்க, இல்லைங்களா? அப்போ சொல்கிறாங்க, எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவிலே வந்து அவர்களை கொன்று போகும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும், இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். இப்போ இவங்களுக்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நிறைய நேரத்தில் அதே மாதிரி தான் நாமளும் அந்த கேட்டகரி தான். நாம ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக போவோங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வந்தவுடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு எதுக்குங்க அந்த பிரச்சனை, நமக்கு எதுக்குங்க அந்த வேலை, நம்ம இதே இருந்துக்கலாமே. நல்லா கவனிங்க, ஏன் அந்த காரியம் உங்களுக்குள்ளே வருது தெரியுமா? ஏன்னா அதை காட்டி உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனை கொடுக்க விரும்புகிறான், அதை காட்டி உங்களை மனசோர்வடைய வைக்கிறான்,
அதை காண்பித்து நீங்கள் இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தில் முன்னேறக்கூடாதபடிக்கு சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் அதை நல்லா கவனிக்கணும். ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறான்னா, ஏன் அந்த காரியம் வருது, ஏன் என் வாழ்க்கையை கட்டக்கூடாதபடிக்கு ஏன் சில காரியங்கள் எழும்புது அப்படின்னா, நான் சொல்கிறேன் பாருங்க, காற்று புயல் மழை எல்லாமே அந்த நேரத்தில் வரும். அந்த நேரத்தில் நடக்காத பிரச்சனையும் நடக்கும். நீங்கள் கர்த்தருக்காக ஒரு வேலை எடுங்க பார்க்கலாம், அப்போ தான் ஒரு பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். அப்போ தான் எப்பவுமே இல்லாத ஒரு காரியம் உங்களை நோக்கி வரும். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த ராஜ்யத்தை கட்டக்கூடாதபடிக்கு அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறான் இல்லைங்களா? ஆனால் அவனுக்கு ஒரு காரியம் நல்லா விளங்குது, இவர்களை இப்படியே விட்டுட்டா இந்த ராஜ்யம் நிச்சயமாக கட்டப்பட்டுரும், எருசலேமின் மதில் சுவர்கள் கட்டப்பட்டுரும் இல்லைங்களா? இந்த பாதுகாப்பு அரணாக எழும்ப ஆரம்பிச்சிடும், இவர்கள் பலமுள்ள ஜனமாக மாறிடுவாங்க நிச்சயமா. இதற்காக தான் அவர்கள் பலமுள்ள ஜனங்கள் தான். ஆனால் இதை பேச்சிலேயே என்ன பண்ணுறாங்க, மாற்றி காட்டுறாங்க. உங்களுக்கு என்ன விலகின மாதிரி சொன்னா அப்படின்னா, ஒரு நாளில் 2 நாளில் 40 நாள் கோலியாத் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள், என்ன பண்ணுறாருங்க? யாருக்கு விரோதமாக பேசிகிட்டு இருக்கிறார் அவர்? சொல்லுங்கள், யாருக்கு விரோதமாக பேசிட்டு இருந்தாருங்க? கர்த்தருக்கு விரோதமாக பேசினார். அங்கே யார் இருந்தாங்க? அங்கே சவுல் இருக்கிறாரு, தாவீதுனுடைய எல்லா சகோதரர்கள் நல்ல சோல்ஜர்ஸ் அவங்களாம் எல்லாமே இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க. இப்போ இரவும் பகலும் வேலை என்னதான், நீ ஒன்றுமே இல்லை, உனக்கு பலன் இல்லை ஆகும், நீ இப்படி ஆகிடுவ, நீ அப்படி ஆகிடுவ. அதே மாதிரி தான் இன்றைக்கி அந்த மாதிரி அவன் பேச்சிலே மயக்கிறான் நிறைய பேர்த்த. இன்றைக்கி அந்த மாதிரி தான் இல்லைங்களா? நீ வாழ்க்கையில் ஒன்றும் முடியாது, அது முடியாது, இது முடியாது, இதாக மாட்டேன், அதாக மாட்டேன். நான் சொல்கிறேன் பாருங்க, எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் ஒருத்தருடைய வாழ்க்கை கட்ட நினச்சிட்டாருன்னா, அது எந்த காற்று புயல் மழை வெயில் அடித்தாலும் கர்த்தர் மீண்டுமாக கட்டி எழுப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்னைக்கு ஒரே ஒரு தாவீது முன்னாடி போனாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு அநேக தாவீதுகளை கர்த்தர் எழுப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்க சபையை கர்த்தர் எழுப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதான் இந்த வார்த்தை சொல்றாரு, எழுந்து கட்டுவோம். அப்படி சொன்ன உடனே அப்பா, நான் அடுத்த வசனமே பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அடுத்த வசனமே பிரச்சனை தான் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்மளாம் முன்னாடி போகணும்னு நினைக்கும் போது தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் கரெக்டாக. ஆனால் நான் சொல்கிறேன், பிரச்சனைகளை தகர்க்கிறவர், தடைகளை உடைக்கிறவர் உங்கள் முன்பாக கடந்து போகிறார். அது எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மரணத்தின் விளிம்பில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையை கட்டுவார்னு விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையை திரும்பமாக கட்டி எழுப்பார் விசுவாசிக்கிறீங்களா? நான் இத்தனமாக நம்புகிறேங்க, என் வாழ்க்கை கர்த்தரா எவ்வளோ தடவை கட்டி இருக்கிறாரு. நான் அதை நம்பி பார்த்துருக்கிறேன், என் கண்ணால் பார்த்துருக்கிறேன். எவ்வளோ தடவை என் வாழ்க்கையில் எவ்வளோ மனசோர்வுகள், எவ்வளோ தடவை என் வாழ்க்கையில் விட்டுட்டு போயிடலான்னு எவ்வளோ நிலைமைகள் வந்திருக்குது. ஆனாலும் ஒரு நாள் கூட கர்த்தரை கைவிடலை. அதில் ஒரு நாள் கூட கர்த்தரை கைவிடலைங்க. ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. எனக்கு 2வது குழந்தை பிறக்கும்போது வேலையை ஆல்மோஸ்ட் நான் விடுற நிலைமை வந்துருச்சு. அப்படின்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, வசனத்தை கொடுத்துட்டாரு, நான் நம்பி நிற்கிறேன். இப்போ ஒரு பக்கம் 2வது நான் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கொஞ்சம் லேக்ஸில் தான் போகும் எல்லாமே எப்போவுமே எடுத்துட்டாலும். இப்போ அந்த மாதிரி முதல் பையனுக்கு டெலிவரி ஆச்சு, அங்கே எல்லாமே நான் கவர் பண்ணிட்டாங்க, இன்சூரன்ஸில் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. 2வதுக்கு இப்போ எந்த ஆப்ஷனும் கிடையாது. இப்போது நான் வேலை விடுறேன், இப்போது அதே ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி நடக்குது. ஏன்னா அங்கே தான் டாக்டர் நான் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதே ஹாஸ்பிட்டல் இப்போ டெலிவரி ஆக போகுது, இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. 1 மாதத்துக்கு முன்னாடி திரும்பவும் எனக்கு ஆவியான அந்த வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ நான் என்ன சொன்னேன், சரி நான் உடனே என்ன பண்ணேன், நான் ஜெபம் பண்ணிவிட்டு சரி நான் ரிசைனிங் லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன். எழுதி கொடுத்த உடனே இப்போ எல்லோரும் என்னை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்பாடா சூப்பர்ப்பா, நல்லா இருக்கிறப்பா அப்படியா சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் கூட நல்லா பேசியிருக்க மாட்டாங்க நிச்சயமாக, இல்லைங்களா? அப்படி தான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு பாருங்கள். எல்லோரும் பயங்கர ஆப்போசிஷனாக இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன், நானும் இதே வார்த்தை தான், மனைவி நானும் நிச்சயமாக கத்த செய்வேன். நான் அடுத்த நாள் எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது. சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லோரும் பேசுகிறது, ஒரு 4-5 மாதம் வேலை செஞ்சிடக்கூடாதா? வேலை செஞ்சுருந்தா உனக்கு அது கவராக இருக்குமா இல்லையா? உனக்கு அறிவில்லை, உனக்கு நீ சரியாக யோசிக்கிறது இல்லை, உனக்கு ஞானம் இல்லை உனக்கு. எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது, இவ்வளோ நாள் கூட இருந்த மனுஷங்க நல்லா தான் இருந்தாங்க எல்லாரும், திடீர்னு என்னாச்சு எல்லாருக்கும்? நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், விசுவாசத்தில் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பேசுறதெல்லாம் கேட்ட உடனே ஏன்டா வாங்குற அளவுக்கு யோசிக்கிறாங்களே. ஆனால் இருந்தாலும் சொன்னேன், இல்லை கர்த்தர் வசனத்தை கொடுத்துருக்கிறாரு, நிச்சயமாக நான் கைவிட மாட்டார், நிச்சயமாக கரை சேர்ப்பார். அந்த விசுவாசம் தொடர்ந்து போனோம் பாருங்க. நாள் வந்துச்சு, டெலிவரி ஆச்சு. நான் அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேலே ஆச்சு பாருங்கள். எல்லாம் முடிஞ்சு வரும்போது நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே 1 ரூபா கூட யார்கிட்டையும் வாங்கலையே, எப்படி ஆண்டவரே இது
அப்போ தான் ஒரு காரியத்தை யோசிச்சு பார்த்துருங்க. ஆவியான ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். கர்த்தரை நம்பி ஒரு மனுஷன் வந்தான் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு எவ்வளோ லட்சங்கள் கோடிகள்லாம் பெருசாக தெரியவே தெரியாது. அல்லேலூயா. விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கர்த்தரை நம்பி வாழ்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை எவ்வளோ கீழே போயிடுச்சா? எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருக்குதா? ஆனால் அன்றைக்கி எங்கள் பேசின எல்லா மனிதர்களுமே ரொம்ப ஆப்போசிட் தான். ஒருத்தர் கூட எங்களுக்கு ஃபேவராக பேசலை. இல்லை, கர்த்தரை நடத்துவார், கர்த்தர் நிச்சயமான கரை சேர்ப்பார், நிச்சயமான கைவிட மாட்டார். ஆனால் அங்கேருந்து வெளியே வந்தோம் பாருங்கள், வெளியே வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை நிறைய பிரேக் த்ரூ நடக்குது. எல்லாத்துலேயும், ஊழியத்தில், எல்லாத்துலையும். அது வரைக்கும் ஒரு பகுதி நேரமாக தான் ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் முழு நேரமாக வந்ததுக்கப்புறம் பாருங்கள், என் வாழ்க்கையில் அநேக திருப்பு முனைகள். நான் சொல்கிறேன் பாருங்கள், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்களா? நான் நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தரை நம்பி நில்லுங்க. உங்கள் வாழ்க்கை எவ்வளவு கீழே இருந்தாலும் மேலே நிச்சயமாக கர்த்தரை கொண்டு வருவார். அல்லேலூயா. எவ்வளோ அடித்தளத்தில் கீழே போயிருக்கலாம், நீங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்ச மாதிரி இருக்கலாம். இங்கே அதான் நடக்குது. நெகேமியாவுக்கு விரோதமாக இப்போ எழும்புறாங்க, ஜனங்களும் பேசுகிறாங்க. ஒரு பக்கம் அங்கேயும் வருது, சன்பலாத்தும் வர்றாரு, எல்லாம் வர்றாங்க. அங்கே சுற்றி இருக்கிறவங்க இப்போ இந்த ஜனங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறது இப்போது? ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சரியான ஞானத்தை கொடுக்குறாரு எப்படி பேசணுங்கிறதுக்கு. அடுத்த கீழே நீங்கள் வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லைங்களா? அந்த 12ஆம் வசனத்தெல்லாம் வாசிட்டு அந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம், 14க்கு வந்துடலாம் பாருங்க. அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களை நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். எல்லாம் சொல்லுங்கள், பயப்படாதிருங்கள். எல்லாம் சொல்லுங்கள், பயப்படாதிருங்கள். சொல்லுங்கள், பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. குடும்பத்தை பார்த்து பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை இருக்க கவலையை பார்த்து பயப்படாதீங்க. சொல்லுங்கள், வியாதியை பார்த்து பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்க சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் மகத்துவ பயங்கரமுள்ள ஆண்டவரை நினைத்து. அல்லேலூயா. இப்போ யாரை நினைக்க சொல்கிறாரு? யாரை நினைக்க சொல்கிறாருங்க? எல்லாம் சொல்லுங்கள், யாரை நினைக்க சொல்கிறாரு? ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்கும் உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமார்த்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். ஹல்லேலூயா. அப்பனா என்ன சொல்ல வர்றாரு? எப்பா, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, உன் குடும்பத்தோடு இருக்கிறாரு, உன் பிள்ளையோடு இருக்கிறாரு, உன் ஜனங்களோடு இருக்கிறாரு. உன்னோட வேலை என்னவா இருக்குது? எழுந்து நில்லு, கட்டுவோம் நில்லு. நிச்சயமா கர்த்தர் கட்டி காண்பிப்பார். அல்லேலூயா. உன் நிலைமையை மாற்றி காண்பிப்பார், உன் போராட்டத்தை மாற்றி காண்பிப்பார், உன் கடனை மாற்றி காண்பிப்பார். அதுக்கு நம்ம என்ன பண்ணுங்க? அது நம்ம என்ன செய்யணும்? எழுந்து நிற்கணும் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. நிறைய வருவாங்க, நிறைய ஒரு வேலை, நிறைய பிளானும், நிறைய நீங்கள் பிளான் யோசிச்சு உங்களுக்கு விரோதமாக இன்னொருத்தர் பயங்கர பிளான் வச்சுருக்கலாம் இல்லைங்களா? நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆமான் பெரிய பிளான் பண்ணுறாரு, நாம தான் அடுத்தது பயங்கரமாக பிளான் பண்ணுறாரு. ஆனால் கர்த்தர் ஒரே நேரம் எல்லாத்தையும் மாற்றிட்டார். எதனா விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தரை ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். எல்லாத்துலேயும் கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார், எல்லாத்தையும் மாற்றுவார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி அதே ஆண்டவர் இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றுவார். நம் தேசத்தை மாற்றுவார், நம்ம சுற்றி இருக்கிற காரியத்தை மாற்றுவார், நம் சபையை இன்னும் மகிமையாய் மாற்றுவார். இந்த சபையை பார்க்கலாம், இன்னும் கர்த்தர் அந்த சபையை இன்னும் மகிமையாக எழுப்புவார், அவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக மாற்றுவார். இன்னும் இருக்கிற பலத்தை பார்க்கலாம், புதிய பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் நீங்கள் அடைந்த கஷ்டத்தை விட கர்த்தர் பெரிய ஒரு பலனை உங்கள் வாழ்க்கையில் தருவார். நீங்கள் இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் இல்லைங்களா? இது கீழே வாசிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நான் டைம் ஆகிட்டதுனால கடைசி ஒரு பகுதிக்கு நான் போயிடுறேன் இல்லைங்களா? சரி, இப்போ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்குது. கர்த்தருடைய பகுதியில் எல்லாம் கரெக்டாகிறார். கர்த்தர் அவர் அன்பாக இருக்கிறாரு, கிருபையாக இருக்கிறாரு, என்னை பெருக செய்கிறாரு, ஆசீர்வாதத்தால் நிரப்புறாரு, எல்லாம் கரெக்டு. ஆனால் இப்போ என்னுடைய பாட்டு ஒன்று இருக்குதே. என்ன பாட்டு? அதை வாசித்து முடிச்சிடலாம். எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19. என் வாழ்க்கையில் நிலைமையை என் வாழ்க்கை கட்டப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. இப்போ நான் என்ன செஞ்சால் அது கர்த்தர் செய்வாருங்கிறத அந்த பாட்டில் சொல்கிறாரு பாருங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். எல்லாம் சொல்லுங்க, முந்தினவைகளை. உங்கள் பாஸ்ட்டை யோசிக்காதீங்க. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சோ, என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ, எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குது உங்கள் லைஃப்பில், அதை யோசிக்காதீங்க, அதை யோசிக்காதீங்க. நிறைய பேர் சொல்லும்போதே கொஞ்சம் யோசிச்சு பாரு, கொஞ்சம் வீட்டில் போய் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இல்லை யோசிக்காதுன்னு சொல்லுங்க, யோசிக்காதீங்க, தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. நல்லா சொல்ல, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இந்த 2 காரியத்தை கர்த்தர் பேசுகிறாரு.
ஒன்று, என்ன நடந்துச்சுன்னு யோசிக்காத. பூர்வம் நிறைய பேர் அன்றைக்கி அவன் பேசுகிறான் பார்த்தீங்களா பிரதர், அன்றைக்கி என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வீட்டில் அன்றைக்கி என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா. இதே தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பயங்கர பிரச்சனை. நிறைய இன்றைக்கி வீட்டில் போனால் அன்றைக்கி அவர் என்ன பேசுகிறார் பார்த்தீங்களா, இதையே பேசி 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 தான் வாழ்க்கை அப்படியே இருக்குது இன்றைக்கி, இல்லைங்களா. இன்றைக்கி போகும்போது சொல்லிகிட்டே போங்க, நான் அப்படி பேச மாட்டேன், நான் அப்படி பேசுறதுக்காக கர்த்தரை அழைக்கலை, எதை பேச முடியாது கர்த்தரை அழைச்சிருக்காரு. அடுத்த வசனம் வருது பாருங்க, பயங்கரமான வசனம். என்ன வசனம்? இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, இதோ கர்த்தர் என் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு மாத்திரம் இல்லை, சபைக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். இது தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் எல்லாவற்றிலும் புதிய காரியத்தை கர்த்தர் கொண்டு வருவார். இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாரு, இப்பொழுதே அது உங்களுக்கு தோன்றும். அப்படின்னா என்ன? நான் என்ன செய்யணும் அப்படின்னா, முந்தின நினைக்கக்கூடாது, பூர்வமெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. நான் இந்த சிந்தனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது என்ன எப்போ பார்த்தாலும். நாம் பேசினாலும் அப்படியே உட்காந்துருப்போம். அது என்ன பண்ணோம்? நீ பேசு, நீ பேசு, உனக்கு என்ன பேசுகிறாங்க பார்த்தியா, நீ போன வாரம் என்ன பேசுகிறாங்க பார்த்தியா, போன வாரம் என்ன பண்ணாங்க பார்த்தியா, நீ பேசு, உனக்கு விரோதமாக அவங்க பண்ணுறாங்க பார்த்தியா, பேசு. நீ இதே தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேவனுடைய வார்த்தையால் நிரப்பணும் கொஞ்சம் அப்பப்போ. நம்ம இது கண்டுக்காம விட்டு, இப்போ வீட்டில் பார்த்துங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வீட்டை ஒரு பூட்டி வச்சிட்டிங்க, ஒரு 100 நாள் கழிச்சு வரீங்க, வீடு எப்படி இருக்கும்? நல்லா கிராண்டாக இருக்குங்களா? எப்படி விட்டுட்டு போனீங்களா அப்படியே இருக்குமா? எப்படி இருக்கும் வீடுங்க? சொல்லுங்கள், வீடு எப்படி இருக்கும்? அப்படியே தூசி பிடிச்சி பார்க்க எப்படி இருக்குங்க? அப்படியே ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறக்கே 4-5 நாளாக நமக்கு. அதே மாதிரி மனதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, மனதில் தேவனுடைய வார்த்தையை போட மறந்துட்டீங்க அப்படின்னா, அதே மாதிரி தான் அது பாட்டுக்கு அது ஒன்று பேசிகிட்டே இருக்கும், ரெக்கார்டு மாதிரி. அப்படியே நீ அதை பண்ணி இதை பண்ணி இதை செய்ய அதை செய்ய, இது பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கும். நாமளும் ஆமாம் சார் ஆமாம் சார்னு போட்டுகிட்டே இருப்போம். இல்லை, கர்த்தர் அதுக்காக அழைக்கலை. நான் முந்தினவைகளை என்ன பண்ண மாட்டேன், நான் எல்லாம் சொல்லுங்கள், நான் நினைக்க மாட்டேன், நினைக்க மாட்டேன். அதை பார்க்காதங்கிறாரு. முன்னாடி கால் வச்சிட்டியா, பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்காத. உன் வேலை என்ன? நான் உன் வாழ்க்கை கட்ட ரெடியாக இருக்கிறேன். நீ அதையே யோசிச்சு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காத. நிறைய பேர் அங்கேயே உட்கார்றது, அங்கேயே யோசிச்சுட்டு இருக்கிறது, இது எப்படியாச்சு அப்படியாச்சு. இல்லை இல்லை, நான் ஒன்று காரியத்தை நினைக்கிறேன், நான் நிச்சயமாக செய்து முடிப்பேன். அவன் சொல்கிறாரு, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அடுத்த வசனம் சொல்லுது, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை, இது இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் அதை அறிஞ்சிருக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இப்படி கேளுங்க, விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் சேவன் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் சேவன் விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் சரீரத்தையே புதுப்பிப்பார்னு கர்த்தர் விசுவாசிக்கிறீங்களா? வேற விதமாக மாற்றுவார் விசுவாசிக்கிறீங்களா? ஆளையே மாற்றிடுவாருங்க அவரு. அல்லேலூயா. ஆளையே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்கிடுவார். அப்படியே உங்களையே மாற்றி காண்பிப்பார். நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நீங்கள் போய் சுவிசேஷங்களை வாட்சி பாருங்களா, கர்த்தர் செஞ்ச ஒரு அற்புதத்திலையும் கர்த்தர் கேட்குற கேள்வி தான், நீ நம்புறியா? நீ விசுவாசிக்கிறியா? என்னால் செய்ய முடியும் நீ நம்புறியா? நீங்கள் நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா? அதில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார்னு விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அப்போ சொல்கிறாரு, நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திரத்தில் ஆறுகளையும். கர்த்தர் எவ்வளோ பெருசு வச்சுருக்கிறாருங்க. அந்த நேரத்தில் அப்படி தான் நம்ம சின்ன விஷயத்தை பெருசு, கர்த்தர் பெருசாக வச்சுருப்பாரு, நம்ம சின்ன விஷயத்தை யோசிச்சுட்டு இருப்போம், இல்லைங்களா? இல்லை, கர்த்தர் வச்சுருக்க பெருசாக யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் வச்சுருக்கிறத யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். கர்த்தர் எப்படி யோசிக்கிற ஒரு விஷயத்தை, அதை நீ யோசிச்சு பாருங்க. நெகேமியா தன்னை குறித்து யோசிக்கல. நெகேமியா தான் அவன் சுயநலமாக இருந்திருக்கலாம். நெகேமியா சுயநலமாக இல்லையே, அவர் தேசத்தை குறித்து யோசிச்சார். மதில்கள் இடிந்து போயிடுச்சு, அதை யோசிச்சார். அந்த தேசத்துடைய மதில்கள் கட்ட பண்ணி யோசிச்சார். இந்த எருசலேமுடைய அந்த மதில்கள் கட்ட பண்ணி யோசிச்சாரு. அப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் அப்படி யோசிக்கும் போது உங்கள் வாழ்க்கை பிரம்மாண்டமாக கர்த்தர் மாற்றிடுவார். நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். யோபுடைய வாழ்க்கையை சொல்லலாம். யோபு எல்லாத்தையும் இழந்துட்டார், ஆனால் கர்த்தர் திருப்பி தந்தாரா இல்லைங்களா? அவனை வாழ்க்கை கட்டினாரா இல்லையா? அதே தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எதுவுமே போகலை. எல்லாமே உங்கள் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அதினதன் காலத்திலே அதினதன் காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர்.
அல்லேலூயா. நான் இந்த பிரின்சிபல் நம்ம வாழ்க்கையில் மறக்கிறதே கிடையாது. இந்த வார்த்தையை நான் மறக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒரு மனுஷனாலும் தடுக்க முடியாது. அது 1000 சக்திகள் எழும்பலாம், 1000 பிசாசின் காரியங்கள் எழும்பலாம், ஆனாலும் ஒரு நாளும் எந்த காரியம் என்னை தடுக்க முடியாது. என்னால் என்னோடு இருக்கிறவர் பெரியவர், என்னோடு இருக்கிறவர் பெரியவர். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னோடு இருக்கிறவர் பெரியவர், அவர் என்னை கட்ட வல்லமையுள்ளவராக இருக்கிறார், அவர் என்னை திரும்பவுமாக கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க என்னை கட்டுவாருங்க? ஹல்லேலூயா. நீ திரும்பவும் கட்டப்படுவாய். ஆமென். முன்னிருந்த மகிமையை பார்க்கலாம் இப்ப இருக்கிற மகிமை ரொம்ப பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. முன்னிருந்த வல்லமையை பார்க்கலாம் இப்ப இருக்கிற வல்லமை இன்னும் அதிகரிக்க ஆரம்பிப்பார் கர்த்தர். முன்னணியை யோசிச்சதை பார்க்கலாம் இப்ப கர்த்தர் பெருசா பிரம்மாண்டமா யோசிக்க வைப்பாரு. அதான் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாத தேவனாக இருக்கிறேன். போமா சொல்லிட்டே போங்க. நான் கண்டதை பேச மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன். அந்த வார்த்தையை பேச 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 என் வாழ்க்கையில் ஆடல் பாடல் சந்தோஷம் மேல வாக்கியங்கள் உண்டாகிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நாம பழசையே பேசிட்டு இருந்தா அப்படின்னா புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் சொல்றாரு, புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ இப்போ நான் புதிய காரியத்தை பார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உம்மை துதிக்கிறோம். எவ்வளோ பெரிய தேவன் ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவன். எங்கள் வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறீங்க ஆண்டவரே. அன்றைய நெகேமியாவுக்கு சொன்ன வார்த்தையை போல ஆண்டவரே, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு நம்பிக்கை இல்லாத தன்மைகள் இருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தர் புது நம்பிக்கையை கொடுக்குறீங்க ஆண்டவரே, புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க, புதிய பலத்தால் இடைக்கட்டுறீங்க. நான் இயேசுவின் நாமத்தில் சபைக்காக ஜெபிக்கிறேன். ஓ பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் இன்னும் ஆண்டவரே வளர்ந்து ஓ தேசத்துக்கு கனிகளை கொடுக்கும்படியாக அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த சபை மேலே இறங்குவதாக. ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த கட்டிக்கொண்டிருக்க புதிய சபை ஆண்டவரே ஒரு பிரம்மாண்டமான சபையாய் எழும்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. உனக்கு வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, உனக்கு இருக்கும் பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கிதியோனுக்கு சொன்ன வார்த்தையை போல இன்றைக்கு நிற்கிற ஒவ்வொருவருக்கான ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த சபைக்காக ஜெபிக்கிறேன். இந்த சபை இன்னும் பலத்தால் நிரம்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருக்கிற ஒரு சபையாய் மாறட்டும். இங்கு வருகிறவர்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டு செல்லணும் ஆண்டவரே, உயர்த்தப்பட்டு செல்லணும் ஆண்டவரே. ஓ இங்க வருகிறவர்கள் ஆண்டவரே கர்த்தர் இன்னும் ஆண்டவரே வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. ஓ ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாஸ்டருக்கு முன்னிருந்த பலத்தை விட இன்னும் அதிகமான ஒரு பலன் அவருடைய சரீரத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எங்கள் தேவன் ஆண்டவரே, ஓ எல்லாவற்றையும் புதுப்பிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை முடிந்தது போல இருந்தாலும் ஆண்டவரே அவருடைய சரீரத்தையே புதுப்பித்த ஆண்டவரே, ஓ சந்ததியை பெருக பண்ண தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவரே இந்த சபையில் உள்ள எல்லார் மேலும் ஆண்டவரே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவதாக, கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இந்த கேட்ட சத்தியத்தை போல ஆண்டவரே இவர்கள் மீண்டும் கட்டப்படுவார்களாக. ஓ ஹல்லேலூயா. சுகத்தாலும் பலத்தாலும் தேவ ஆசீர்வாதத்தாலும் தேவ கிருபையினாலும் தேவ நன்மையினாலும் கோடா கோடியாய் பெருகுவார்கள் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிறைவாக்குவீராக. ஓ உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆண்டவர். எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் வல்லமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தோட அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் இன்றைக்கும் விசேஷமாக இந்த சபையில் எல்லா ஜனங்களோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.